வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கப் போகும் படம் யஷ் நடிப்பில் கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் வெளியாகியிருக்கும் டாக்ஸிக். கேஜிஎஃப் படங்களுக்குப் பிறகு யஷ் நடிப்பில் வெளியாகும் இந்த படத்தின் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதிலும் நயன்தாரா, கியரா அட்வானி, ஹுமா குரேஷி, தாரா சுதாரியா, ருக்மிணி வசந்த் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளம். அப்படி இருக்க டாக்ஸிக் உண்மையிலேயே ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ததா? வாங்க முழுமையாக பார்க்கலாம். முதலில் கதையை பற்றி பார்க்கலாம். டாக்ஸிக் ஒரு சாதாரண கேங்ஸ்டர் மூவி கிடையாது. படத்தின் மையத்தில் இருக்கும் கதாபாத்திரம் ராயா. அவரை சுற்றி இருக்கும் கேங்ஸ்டர் உலகம், அதிகாரம், வன்முறை, குடும்ப உறவுகள் மற்றும் மனிதர்களின் இருண்ட பக்கங்களைப் பற்றி படம் பேசுகிறது. ஆனால் இயக்குனர் கீது மோகன்தாஸ் இதை ஒரு வழக்கமான கமர்ஷியல் ஃபார்மேட்டில் சொல்லாமல் மிகவும் டார்க் மற்றும் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டைலில் சொல்ல முயற்சி செய்திருக்கிறார். இதுதான் படத்தின் மிகப்பெரிய பலமும் அதே நேரத்தில் சிலருக்கு மிகப்பெரிய பலவீனமாகவும் மாறுகிறது. இந்த படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் யார் என்றால் யஷ் தான். யஷ் ஸ்கிரீன் இல் வந்தாலே தியேட்டர் அதிரும் அளவுக்கு அவருடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்கிறது. பாடி லாங்குவேஜ், டயலாக் டெலிவரி, ஆட்டிடியூட், ஆக்ஷன் எல்லாவற்றிலும் யஷ் தனது ரசிகர்களுக்கு தேவையான மாஸ் மொமெண்ட்ஸை கொடுக்கிறார். குறிப்பாக ஆக்ஷன் சீன்ஸில் யஷ் ரசிகர்களுக்கு நல்ல ட்ரீட். ஆனால் ஒரு விஷயம், சில இடங்களில் கதாபாத்திரத்தை விட யஷ் ஸ்டார் இமேஜ் தான் அதிகமாக முன்னிலைப்படுகிறது என்று தோன்றுகிறது. நயன்தாரா மற்ற நடிகர்கள் பற்றி பார்க்கலாம். நயன்தாரா படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கிறார். அவருடைய பிரசன்ஸ் படத்திற்கு எமோஷனல் வெயிட் கொடுக்கிறது. கியரா அட்வானிக்கும் முக்கியமான ஸ்பேஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹுமா குரேஷி, தாரா சுதாரியா மற்றும் ருக்மிணி வசந்த் ஆகியோரும் தங்களுடைய கதாபாத்திரங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். ஆனால் இங்கும் ஒரு குறை இருக்கிறது. இந்த அளவுக்கு பெரிய ஃபீமேல் காஸ்ட் இருந்தாலும் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் சமமான டெப்த் கிடைக்கவில்லை. சில கேரக்டர்ஸ் இன்னும் நன்றாக எழுதப்பட்டிருக்கலாம். டைரக்ஷன் எப்படி? இயக்குனர் கீது மோகன்தாஸ் இந்த படத்தில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கிறார். டாக்ஸிக் இன் விஷுவல்ஸ் சாதாரணமாக இருக்காது. டார்க் அட்மாஸ்பியர், கிராண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன், ஸ்டைலிஷ் ஃப்ரேம்ஸ், இன்டென்ஸ் ஆக்ஷன் இவை எல்லாமே படத்தை ஒரு பெரிய தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகஸ்ட் மாற்றுகின்றன. ஆனால் ஸ்டோரி டெல்லிங் மட்டும் எல்லோருக்கும் வேலை செய்யும் என்று சொல்ல முடியாது. படத்தின் நேரேட்டிவ் சில நேரங்களில் மிகவும் காம்ப்ளிகேட்டட் ஆகிவிடுகிறது. ஒரு சீனில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்துகொள்ள ஆடியன்ஸ் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ஆக்ஷன் ரசிகர்களுக்கு டாக்ஸிக் ஒரு நல்ல ட்ரீட். யஷ் மாஸ் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பல ஆக்ஷன் சீக்வென்சஸ் இருக்கின்றன. வயலன்ஸ் அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் சில இடங்களில் ஆக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போலவும் தோன்றுகிறது. ஆக்ஷனுக்கு பின்னால் இருக்கும் எமோஷனல் இம்பாக்ட் எல்லா இடங்களிலும் ஈக்குவலி ஒர்க் ஆகவில்லை. படத்தின் டார்க் வேர்ல்ட் ஐ எஸ்டாப்ளிஷ் செய்வதில் மியூசிக் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முக்கிய பங்கு வகிக்கிறது. சவுண்ட் டிசைன் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸை உயர்த்துகிறது. ஆனால் படமே ஆல்ரெடி டார்க் மற்றும் இன்டென்ஸ் ஆகஸ்ட் இருப்பதால் சில நேரங்களில் மியூசிக், ஆக்ஷன், விஷுவல்ஸ் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஓவர்லோடட் ஃபீல் கொடுக்கிறது. இப்போது படத்தின் முக்கியமான குறைகளை பார்க்கலாம். முதலாவது, ஸ்கிரீன் பிளே. படத்தில் நிறைய ஐடியாஸ் இருக்கிறது. ஆனால் அந்த ஐடியாஸ் அனைத்தும் ஒரு ஸ்மூத் நேரேட்டிவ் ஆகஸ்ட் கனெக்ட் ஆகவில்லை. இரண்டாவது, பேசிங். சில போர்ஷன்ஸ் மிகவும் என்கேஜிங் ஆகஸ்ட் இருக்கிறது. சில இடங்களில் படம் ஸ்லோ ஆகிறது. மூன்றாவது, கேரக்டர் டெவலப்மெண்ட். சில கதாபாத்திரங்களுக்கு இன்னும் டெப்த் கொடுத்திருக்கலாம். நான்காவது, எமோஷனல் கனெக்ட். படம் விஷுவலி பெரியதாக இருந்தாலும் ஆடியன்ஸை எமோஷனலி கனெக்ட் செய்யும் மொமெண்ட்ஸ் சில இடங்களில் குறைவாகவே இருக்கின்றன. கேஜிஎஃப்-ஐ கம்பேர் செய்யலாமா? இது ஒரு முக்கியமான விஷயம். டாக்ஸிக்கை பார்க்கும்போது பலருக்கும் கேஜிஎஃப் நினைவுக்கு வரலாம். யஷ், கேங்ஸ்டர் வேர்ல்ட், மாஸ் எலிவேஷன், வயலன்ஸ், ஸ்டைலிஷ் விஷுவல்ஸ் எல்லாமே கம்பேரிசன் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆனால் டாக்ஸிக் இன் ஃபில்மேக்கிங் அப்ரோச் வேறுபட்டது. அதனால் டாக்ஸிக்கை இன்னொரு கேஜிஎஃப் என்று எதிர்பார்த்து போகாமல் ஒரு டார்க் மற்றும் எக்ஸ்பெரிமெண்டல் கேங்ஸ்டர் ஃபில்ம் ஆகஸ்ட் பார்த்தால் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் வேறுபடலாம். மொத்தத்தில் டாக்ஸிக் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபில்ம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது சாதாரண கமர்ஷியல் மூவியும் கிடையாது. யஷ்னு பெர்ஃபார்மன்ஸ், மாஸ் ஆக்ஷன், கிராண்ட் விஷுவல்ஸ், ப்ரொடக்ஷன் டிசைன் இவை படத்தின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்ஸ். அதே நேரத்தில் ஸ்கிரீன் பிளே, பேசிங், கேரக்டர் டெப்த், எமோஷனல் கனெக்ட் இவை இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகஸ்ட் இருந்திருந்தால் படம் வேற லெவலுக்கு சென்றிருக்கும்.
எனவே என்னுடைய ரேட்டிங் 3/5. யஷ் ரசிகர்கள் மற்றும் பெரிய ஸ்கிரீனில் ஆக்ஷன் மற்றும் விஷுவல்ஸ் பார்க்க விரும்புபவர்கள் தியேட்டரில் ட்ரை பண்ணலாம். ஆனால் சிம்பிள் ஸ்டோரி மற்றும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கமர்ஷியல் என்டர்டெய்னர் எதிர்பார்ப்பவர்கள் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஐ குறைத்துக் கொண்டு செல்லலாம். ஒரு வரியில் சொன்னால், யஷ் மாஸ். விஷுவல்ஸ் வேற லெவல். ஆனால் ஸ்கிரீன் பிளே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் இருந்திருக்கலாம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க. VR தமிழ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் டாக்ஸிக்கு நீங்கள் எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீர்கள் என்பதை கமெண்டில் சொல்லுங்க.